இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரைமணியில் பார்க்கலாம். சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் ராட்சத மரங்கள் முறிந்து விழுந்தன. கொட்டி தீர்த்தது சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதில் ஸ்டெர்லிங் ரோடு சாலையிலிருந்து காலேஜ் ரோடு செல்லும் பகுதியில் சாலையோரம் இருந்த பெரிய மரம் ஒன்று சாலையின் குறுக்கே சாய்ந்து விழுந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோல் சென்னை ஈசிஆர் சாலையில் திடீரென வீசிய சூறைக்காற்றால் உத்தண்டி சுங்கச்சாவடியின் மேற்கூரையில் அமைக்கப்பட்டிருந்த தனியார் ராட்சத விளம்பர பேனர் கிழிந்து சாலையில் தொங்கின. ஈரோடு, தருமபுரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வரும் 12ஆம் தேதி கோவை, நீலகிரி, தேனி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழையும், நெல்லை, தேனி, திண்டுக்கல், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை ஈசிஆர் சாலையில் பலத்த காற்றால் சுங்கச்சாவடியில் கிழிந்து தொங்கிய ராட்சத விளம்பர பேனரால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நேற்று மாலை திடீரென வீசிய சூறைக்காற்று காரணமாக எழுந்த புழுதியால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை மெதுவாக இயக்கிச் சென்றனர். உத்தண்டி சுங்கச்சாவடியின் மேற்கூரையில் பொருத்தப்பட்டிருந்த ராட்சத விளம்பர பேனர் பலத்த காற்று காரணமாக கிழிந்து தொங்கியதை ஊழியர்கள் உடனடியாக அகற்றினர். சென்னை சிட்லப்பாக்கம் அரசு காப்பகத்தில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வழக்கில் கைது செய்யப்பட்ட தனியார் நிறுவன காவலாளியை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு சமூக நலத்துறை சார்பில் செயல்படும் பெண்கள் காப்பகத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுமியை அங்கு பணியில் இருந்த சிட்லப்பாக்கத்தைச் சேர்ந்த மேத்யூ என்ற காவலாளி பாலியல் ரீதியாக தொல்லை செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். வரும் 23ஆம் தேதி வரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள காவலாளி மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை தாம்பரம் அரசு சேவை இல்லத்தில் 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரசு சேவை இல்லத்திலேயே மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்பது இந்த திமுக அரசு முற்றிலும் செயலிழந்து நிற்பதையே உணர்த்துவதாக விமர்சித்த இபிஎஸ், அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கும் பாலியல் சார்களை எப்போது கண்ட்ரோல் செய்ய போகிறீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். அனைத்து பெண் குழந்தைகள் காப்பகங்களிலும் பெண் காவலாளி நியமிக்கப்படுவார்கள் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். சென்னை தாம்பரம் அருகே அரசு சேவை இல்லத்தில் உள்ள 13 வயது சிறுமிக்கு காவலாளி தொல்லை கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்விவகாரம் குறித்து சென்னை சேப்பாக்கத்தில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அரசு காப்பகத்தில் சிறுமிக்கு நிகழ்ந்தது துரதிருஷ்டவசமானது என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். மேலும் அனைத்து பெண் குழந்தைகள் காப்பகங்களிலும் பெண் காவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என அமைச்சர் கூறினார். அரசின் கடமை நிர்வாகம் செய்வதுதான், கட்ட பஞ்சாயத்து செய்வதில்லை என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். மதுரை ஆரப்பாளையத்தில் பேருந்தை இயக்குவது தொடர்பான தகராறில் உதவி மேலாளர் ஓட்டுநரை காலனியால் அடித்ததற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அன்புமணி, உதவி மேலாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் மாறாக காணொலி மூலம் மன்னிப்பு கோர வைத்தது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். மேலும் அவர் வெளியிட்ட மற்றொரு அறிக்கையில், தாம்பரம் அரசு சேவை மையத்தில் தங்கி படித்து வந்த 8ஆம் வகுப்பு மாணவிக்கு காவலாளி பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தின் மூலம் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் சாடியுள்ளார். பாமக தொண்டர்கள் தன் பக்கம் உள்ளதாக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காட்சிக்கு நாட்டுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும், 2026 தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு அதை தற்போது கூற முடியாது என அவர் பதில் தெரிவித்தார். பாமக பலமான வலிமையோடும் அன்பான குடும்பத்தோடும் இருக்கக்கூடிய கட்சி என ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் மருத்துவர் ராமதாஸை சந்தித்து பேசிய ஜி.கே. மணி பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறினார். ராமதாஸ், அன்புமணி இடையே பேச்சுவார்த்தை சுமூகமாக உள்ளதால் விரைவில் தீர்வு ஏற்படும் என ஜி.கே. மணி நம்பிக்கை தெரிவித்தார்.
தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் துறைசார் ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. தமிழக சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட அரசு நலத்திட்டங்களின் நிலை குறித்து துறை வாரியாக அமைச்சர்கள், அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் ஏவாவேலு, மூர்த்தி, சக்கரபாணி உள்ளிட்ட அனைத்து துறை அமைச்சர்களும் பங்கேற்றனர். சேலம் மாவட்டத்தில் நாளை மற்றும் நாளை மறுதினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். நாளை மாலை 5 மணிக்கு சேலம் மாவட்டம் மேட்டூர் வருகை தரும் முதலமைச்சருக்கு பவானி மேட்டூர் சாலை நவப்பட்டி அருகே உள்ள பெரும்பள்ளம் பகுதியில் மாவட்ட திமுக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. பின்னர் அங்கிருந்து மேட்டூர் வரை சுமார் 11 கிலோமீட்டர் தூரம் நடைபெறும் ரோட் ஷோவில் பங்கேற்று பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிகிறார். தொடர்ந்து மேட்டூரில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஆய்வு மாளிகையில் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறார். பின்னர் நாளை மறுநாள் காலை 9:30 மணிக்கு டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார். சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு தீவுத்திடலில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து 50 பேருக்கு புதிய ஆட்டோக்களை வழங்கிய அவர் கொடியசைத்து ஆட்டோக்களின் பயணத்தை தொடங்கி வைத்தார். மேலும் 21 பெண்களுக்கு இருசக்கர வாகனங்களும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 13 பேருக்கு இருசக்கர வாகனமும், 10 பேருக்கு டிஃபன் கடை வண்டியும், 10 பேருக்கு மீன்பாடி வண்டியையும் உதயநிதி வழங்கினார். மேலும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கிய அவர் அனைவருக்கும் பிரியாணி பரிமாறி சிறப்பித்தார். சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதால் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்வதாக அமைச்சர் ராஜேந்திரன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது இருப்பை காட்டிக் கொள்வதற்காக அரசை விமர்சிப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வந்தால்தான் நல்லது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். கூட்டணி ஆட்சி நடந்தால்தான் தப்பு நடந்தால் ஒரு எதிர்க்கட்சியாக சுட்டிக்காட்ட முடியும் என்றார். விஜய் கட்சியுடன் தேமுதிக கூட்டணியா என்ற கேள்விக்கு அதற்கு விஜய்தான் பதிலளிக்க வேண்டும் எனவும் பிரேமலதா தெரிவித்தார். சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் பாமக எம்எல்ஏ அருள் சாலையை காணவில்லை என புகார் கூறி தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சேலத்தில் அரசின் திட்டங்களை மாநகராட்சி நிர்வாகம் சரிவர நிறைவேற்றுவதில்லை என அவர் குற்றம் சாட்டினார். குறிப்பாக குரங்கச்சாவடி பெருமாள்மலை கிரிவல சாலை அமைக்க 94 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அதற்கான பணியை தொடங்காமலேயே சாலை அமைக்கப்பட்டதாக மாநகராட்சி அறிக்கை வெளியிட்டுள்ளதாக வடிவேல் படபாணியில் புகார் தெரிவித்தார். மேலும் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் எந்த திட்டப் பணிகளையும் செய்யவிடாமல் திமுகவினர் முட்டுக்கட்டை போடுவதாகவும் அருள் குற்றம் சாட்டினார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் உட்பட 12 பேருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டன. குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜி, சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்ட அனைவரும் இன்று நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினர். இதனையடுத்து அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டு வழக்கின் விசாரணையை ஜூன் 23ஆம் தேதிக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. மாநிலங்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நிறைவு பெற்றது. மொத்தம் 13 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். மாநிலங்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் 4, அதிமுக சார்பில் 2, சுயேட்சைகள் 7 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழகத்திலிருந்து 6 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறும் நிலையில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது. உரிய எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதால் திமுக, அதிமுக வேட்பாளர்களின் வேட்புமனு ஏற்கப்படும் என கூறப்படுகிறது. மாநிலங்களவைத் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன், திமுகவின் வில்சன், சல்மா, சிவலிங்கம், அதிமுக சார்பில் இன்பதுரை தனபாலு போட்டியின்றி தேர்வாகின்றனர். தமிழ்நாட்டை மேம்படுத்த மாநில திட்டக்குழு சார்பில் 4 அறிக்கைகளை தயாரித்துள்ளதாக தமிழ்நாடு மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதல்வரிடம் அளிக்கப்பட்ட அறிக்கை தொடர்பாக தமிழ்நாடு மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மாநில திட்டக்குழு சார்பில் 4 அறிக்கைகளை முதல்வரிடம் வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். நீடித்த வளர்ச்சி இலக்குகள் 2030 தமிழ்நாடு தொலைநோக்கு ஆவணம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தொழில்துறை வளர்ச்சியினை சமூக கொள்கையின் அடிப்படையில் அறிவுசார் பொருளாதாரமாக மாற்றுவதற்கு மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாகவும் அமைந்திட இவ்வறிக்கை வலியுறுத்தியுள்ளதாக ஜெயரஞ்சன் தெரிவித்தார். தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக விருப்ப ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பாட்னாவில் வருவாய்த்துறை கூடுதல் ஆணையராக பணியாற்றி வந்த அருண்ராஜ் அரசியலில் ஈடுபட வேண்டும் என திட்டமிட்டிருந்தார். ஆனால் நேரடியாக அல்லாமல் ஜான் ஆரோக்கியசாமி மூலம் விஜய்க்கு தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே கடந்த வாரங்களுக்கு முன்பு திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் சென்னை பனையூரில் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்த அருண்ராஜுக்கு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் ஸ்ரீதரன், ராஜலட்சுமி, முன்னாள் நீதிபதி சுபாஷ், திமுக முன்னாள் எம்எல்ஏ டேவிட் செல்வன் ஆகியோர் தாவேகாவில் இணைந்தனர். தாவேகாவில் மட்டும்தான் கொள்கை பிடிப்பு இருப்பதாக விருப்ப ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார்.
சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் அருண்ராஜ் தாவேகாவில் இணைந்த நிலையில் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஜனநாயக நாட்டில் மக்களிடம்தான் உண்மையான அதிகாரம் இருப்பதாகவும் தாவேகாவில் மட்டும்தான் கொள்கை பிடிப்பு இருப்பதாக கூறினார். மேலும் மதசார்பற்ற அனைவரையும் உள்ளடக்கிய அரசியலின் மீது தனக்கு விருப்பம் உள்ளதாக தெரிவித்தார். விஜய் வீட்டுக்கு வருமான வரித்துறை ரெய்டு வந்த சம்பவத்தில் தாம் சம்பந்தப்பட்டிருந்தது என்பதில் உண்மை இல்லை எனவும் விளக்கம் அளித்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே குப்பை தொட்டி வீடுதோறும் வழங்கும் நிகழ்ச்சியில் இலவச பொருட்களில் ஸ்டிக்கர் ஒட்டி அரசியல் செய்ய விரும்பவில்லை என மதிமுக எம்எல்ஏவின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டமலையில் சுற்றுப்புற சூழலை தூய்மையாக வைத்திருக்க பச்சை நிறம் மற்றும் சிவப்பு நிறம் குப்பை தொட்டி வீடுதோறும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ரகுராமன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமை தாங்கி குப்பை தொட்டிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். தொடர்ந்து பேசிய மதிமுக எம்எல்ஏ ரகுராமன், மதிமுக நிதியில் பெறப்பட்ட இப்பொருளில் எவ்வித ஸ்டிக்கரும் ஒட்டவில்லை எனவும் ஸ்டிக்கர் ஒட்டி அரசியல் செய்ய விரும்பவில்லை எனவும் கூறினார். புதிய திரைப்படங்களுக்கு திரையரங்குகளில் அரசு நிர்ணயித்த கட்டணத்துக்கு அதிகமாக வசூலிப்பதாக புகார் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய திரைப்படங்கள் வெளியாகும் போது முதல் 4 நாட்களுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஓடிடியில் திரைப்படங்களை பார்க்கும் பார்வையாளர்கள் அதிகரித்துவிட்டதால் திரையரங்குகள் அதிக காலம் நீடிக்காது என்பதை உரிமையாளர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தி வழக்கை ஒத்திவைத்தது. +1 பொதுத் தேர்வு விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் முதல் பதிவிறக்கம் செய்யலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற +1 பொதுத் தேர்வில் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தங்களது விடைத்தாள் நகலினை இன்று பிற்பகல் முதல் www.dge.tn.government.in என்ற இணையதளத்துக்கு சென்று தேர்வெண், பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து தங்கள் விண்ணப்பித்த பாடங்களுக்கு விடைத்தாள்களின் நகலினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் ஹிந்தி எழுத்து அடிக்கப்பட்ட விவகாரத்தில் 7 பேருக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹிந்தி எழுத்துக்களை அடித்த திமுக மாநில நிர்வாகி உள்ளிட்ட 7 பேருக்கு 1 மாத சிறை தண்டனை வழங்கி நெல்லை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் 7 பேரும் தலா 10,000 அபராதம் செலுத்தினால் விடுதலை ஆகலாம் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். 2026 தேர்தலில் தான் போட்டியிடுவது குறித்து எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார் என அதிமுக பிரச்சார துணை செயலாளர் நடிகை கௌதமி தெரிவித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் நடிகை கௌதமி சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் எனவும், அடுத்த தேர்தலில் திமுகவை வீழ்த்தி கட்சியை வெற்றி பெற செய்ய எடப்பாடி பழனிசாமி சரியான முடிவுகளை எடுப்பார் என்றும் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டையில் சிறப்பு கால்நடை மலட்டுத்தன்மை நீக்க சிகிச்சை முகாமினை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்தார். தொடர்ந்து பால் உற்பத்தியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கறவை மாடுகளுக்கான ஆவின் தீவனத்தில் புரதச்சத்து 20% உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் பால் உற்பத்தி பெருக்கும் அரசின் நடவடிக்கைகளுக்கு விவசாயிகள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதியில் குறவர் சமூக மக்களின் குடியிருப்பை காலி செய்ய தடை விதிக்க கோரிய மனுவை பரிசீலனை செய்ய அம்மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வேந்தோணி பகுதியில் குடியிருக்கும் குறவர் இன மக்களின் குடியிருப்புகளை காலி செய்ய மாவட்ட நிர்வாகம் வற்புறுத்துவதாகவும், தங்களை காலி செய்துவிட்டு வேறு சிலருக்கு இலவச பட்டாமனை வழங்க உள்ளார்கள் என்பது குறவர் இன மக்களின் குற்றச்சாட்டாகும். இந்திய வரலாற்றின் 105 நாணயங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் தயாரித்து வெளியிட்டதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரம், வளமான வரலாறு மற்றும் கலையை மேம்படுத்துவதில் நாணயங்கள் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். சத்தீஸ்கரின் சுக்மா மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் வைத்திருந்த ஐடிஇ வெடிகுண்டு வெடித்ததில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஆகாஷ் ராவ் கிரிபுஞ்சே உயிரிழந்தார். சுக்மா மாவட்டத்தில் நக்சலைட் சம்பவத்தை தடுக்கும் வகையில் ஆகாஷ் ராவ் கிரிபுஞ்சே ரோந்து பணியில் ஈடுபட்டார். அப்போது மாவோயிஸ்டுகளால் வைக்கப்பட்டிருந்த ஐஇடி வெடிகுண்டு வெடித்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆகாஷ் ராவின் உடல் ராய்ப்பூவுக்கு கொண்டு வரப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது.
கேரளா அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 18 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சிங்கப்பூரை சேர்ந்த சரக்கு கப்பல் எம்மி வான் ஹை கடந்த 7ஆம் தேதி இலங்கையின் கொழும்பு துறைமுகத்திலிருந்து கிளம்பியது. இந்த நிலையில் கேரள மாநிலத்தின் கண்ணூர் துறைமுகம் அருகே வந்தபோது கப்பலில் எதிர்பாராத விதமாக பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கப்பலில் 22 ஊழியர்கள் இருந்த நிலையில் சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த கடலோர காவல்படையினர் 18 பேரை பத்திரமாக மீட்டனர். மேலும் மாயமான 4 பேரை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்றது. உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பலான MSC இரினா கேரளாவின் விழிஞ்சம் துறைமுகம் வந்தடைந்தது. கடல்சார் வரலாற்றை உருவாக்கும் உலகின் மிகப்பெரிய கொள்கலன் கப்பலான MSC இரினா விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டது. தெற்காசிய துறைமுகத்திற்கு இந்த கப்பல் மேற்கொள்ளும் முதல் வருகை இதுவாகும். துறைமுகத்தில் கப்பலுக்கு தண்ணீர் பீச்சு அடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள சட்டப்பேரவை டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட நிலையில் தேசிய விதான் செயலியை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், டிஜிட்டல் இந்தியா மூலம் கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாகவும் 27 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்து முன்னேறியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சட்டமன்ற நிகழ்வுகளை மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் விதான் செயலி செயல்படும் என தெரிவித்தார். காரைக்கால் அருகே கம்பிப்பிட்டர் வீட்டில் மர்ம நபர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் அடுத்த கோவில்பந்து பகுதியில் வசிக்கும் கம்பிப்பிட்டர் மணிகண்டன் என்பவர் வீட்டில் மர்ம நபர் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து சென்றுள்ளார். இது தொடர்பான CCTV காட்சி சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் காரைக்கால் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீ வைத்த மர்ம நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பலான MSC IRINA கேரள மாநிலத்தில் உள்ள விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்துக்கு நேற்று வந்திருந்தது. இதனையொட்டி சரக்கு கப்பலுக்கு பாரம்பரிய முறைப்படி நீர் வணக்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. இக்கப்பல் வரை விழிஞ்சம் துறைமுகத்தில் இன்று நங்கூரமிட்டப்பட்டிருக்கும் என துறைமுக அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்காவின் நேவாக் விமான நிலையத்தில் இந்திய மாணவர் ஒருவர் கைவிலங்கிடப்பட்டு தரையில் மண்டியிட வைத்து கட்டாயமாக வெளியேற்ற முயன்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிபராக டொனால்டு டிரம்ப் இந்த ஆண்டு ஜனவரியில் பதவியேற்றதிலிருந்து சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டவரை சொந்த நாட்டுக்கு அனுப்பும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளார். இதைத் தவிர சமூக வலைதளத்தில் அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேல் அமாஸ் போர் குறித்து பதிவிட்டவர்களையும் குறிவைத்து கட்டாயமாக வெளியேற்றி வருகின்றனர். இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து 1085 இந்தியர்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அமெரிக்காவில் பணியாற்றும் அங்குள்ள MIT-யில் படித்த இன்ஜினியர் குணால் ஜெயின் என்பவர் சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோவை பகிர்ந்துள்ளார். இந்தியா உட்பட 14 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு வேலை விசா உட்பட சில விசாக்களை சவுதி அரேபியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. வங்கதேசம், பாகிஸ்தான், ஈராக் உள்ளிட்டவை இந்த பட்டியலில் உள்ளன. கடந்த மாதமே துவங்கிய இந்த கட்டுப்பாடு இம்மாத இறுதி வரை நடைமுறையில் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. வேலை விசாவை தவிர விசா, குடும்ப உறுப்பினர்களுக்கான வருகை விசா, சுற்றுலா விசா ஆகியவையும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஹஜ் காலம் நடைபெற்று வருவதால் இந்த விசாக்களை பயன்படுத்தி வருவதை தடுக்கவே இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியா கூறியுள்ளது. மலேசியாவில் சாலையோர பள்ளத்தில் கல்லூரி பேருந்து கவிழ்ந்த கோர விபத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். பேராக் மாகாணத்தில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்கள் பிரதான் வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கல்லூரி பேருந்தில் புறப்பட்டனர். தாய்லாந்து எல்லையில் உள்ள கேரிக் நெடுஞ்சாலை அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற கார் மீது மோதி சாலையோரம் இருந்த பள்ளத்தில் காரும் பேருந்தும் கவிழ்ந்தன. இதில் மாணவர்கள் உட்பட 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 30க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. கிரிக்கெட்டில் மதிப்புமிக்க வீரராக கௌரவிக்கப்படும் ICC-யின் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி இடம்பெற்று அசத்தியுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் சாதித்த வீரர் வீராங்கனைகளை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஹால் ஆஃப் ஃபேம் என்ற பட்டியலில் இணைத்து கௌரவம் அளித்து வருகிறது. அதன்படி அந்த கௌரவமிக்க பட்டியலில் புதிதாக 7 வீரர்களை சேர்த்து ICC அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதில் MS தோனி, மேத்யூ ஹைடன், ஹாசிம் ஆம்லா, கிரேம் ஸ்மித் மற்றும் டேனியல் வெட்டரி ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். MS தோனி 11வது இந்திய வீரராக இதில் சேர்க்கப்பட்டுள்ளார். TNPL கிரிக்கெட் தொடர் லீக் ஆட்டத்தில் 41 ரன்கள் வித்தியாசத்தில் நெல்லை ராயல் கிங்ஸை வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அபார வெற்றி பெற்றுள்ளது. 6வது லீக் ஆட்டத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், நெல்லை ராயல் கிங்ஸ் அணிகள் ஆடின. முதலில் களமிறங்கிய சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டை இழந்து 212 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து 213 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி நெல்லை விளையாடிய நெல்லை அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்களை இழந்து 171 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 41 ரன்கள் வித்தியாசத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி வெற்றி பெற்றது.
சென்னையில் நடைபெற்ற இசையமைப்பாளர் AR ரஹ்மானின் மறக்குமா நெஞ்சம் இசை நிகழ்ச்சியால் நஷ்டமடைந்த நபருக்கு ரூபாய் 50,000 இழப்பீடு வழங்க சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பரில் திட்டமிட்டபடி மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி ஆகஸ்டில் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சி குறித்து உரிய அறிவிப்பு வழங்கவில்லை எனவும், போக்குவரத்து நெரிசல் காரணமாக நிகழ்ச்சியை சரியாக பார்த்து ரசிக்கவில்லை எனவும் அர்ஜுன் என்பவர் புகார் மனு அளித்திருந்தார். புகாரை விசாரித்த ஆணையம் இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ACTC நிறுவனம் இழப்பீடு தொகையுடன் வழக்கு செலவையும் சேர்த்து 55,000 ரூபாயை 2 மாதங்களில் அர்ஜுனுக்கு வழங்க உத்தரவிட்டது. சென்னை கோயம்பேடு அருகே காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட மோதலில் தடுக்க முயன்றவரின் முகத்தில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. நெற்குன்றம் பிள்ளையார் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் என்பவருக்கும் நொளம்பூர் பகுதியைச் சேர்ந்த விஸ்வாவுக்கும் பெண்ணை காதலிப்பது தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் விஸ்வா தனது நண்பர்களுடன் அஸ்வினை வெட்ட முயன்றபோது அவரது உறவினர் பூர்ணச்சந்திரன் என்பவர் தடுக்க முயன்ற நிலையில் அவருக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டது கூறப்பட்டது. இந்து முன்னணி நடத்தும் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு தடை விதிக்க கோரி DGP அலுவலகத்தில் VCK உள்ளிட்ட 8 அமைப்பினர் புகார் அளித்துள்ளனர். இந்த புகார் மனுவில் முருக பக்தர்கள் மாநாடு என்ற பெயரில் மத கலவரங்களை இந்து முன்னணியர் உருவாக்கி வருவதாகவும், மத வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலம் கலவரத்தை தூண்ட முயற்சிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த மாநாடு மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையிலும், சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் வகையிலும் இருப்பதால் அனைத்து பிரச்சாரங்களுக்கும் மாநாடு நடத்தவும் தடை விதிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை கோவில் தாமரை குளத்தை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை கோவிலின் தாமரை குளத்தை சுற்றி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும், அதன் மூலம் மனித கழிவுகள் குளத்துக்குள் திறந்துவிடப்படுவதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி ஆக்கிரமிப்புகளை அகற்றியது குறித்து அரசு துறை அதிகாரிகள் அறிக்கை தாக்கல் செய்யவும், எந்த ஆவணத்தின் அடிப்படையில் கட்டிடங்களுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டது என்பது குறித்து மின்சார வாரியம் பதில் அளிக்கவும் உத்தரவிட்டார். மதுரை அருகே ஓட்டுநரை செருப்பால் அடித்த உதவி மேலாளரை பணியிடை நீக்கம் செய்து மதுரை போக்குவரத்து நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் ஏற்பட்ட தகராறு காரணமாக பேருந்து ஓட்டுநர் கணேசனை உதவி மேலாளர் செருப்பால் அடித்த வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகின. இந்த விவகாரத்தில் உதவி மேலாளர் மாரிமுத்துவை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதனிடையே ஓட்டுநர் கணேசனிடம் மன்னிப்பு கேட்பதாகவும், தனது தவறுக்கு நிர்வாகம் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கட்டுப்படுவேன் என உதவி மேலாளர் மாரிமுத்து வீடியோ வெளியிட்டுள்ளார். எனது தலைப்பை சூட்டுவதற்கு பட நிறுவனங்கள் என்னிடம் அனுமதி கேட்பது நாகரிகமாகாதா? கவி பேரரசு வைரமுத்து வினவியுள்ளார். தன்னுடைய பாடல் வரிகளை பலர் பட தலைப்புகளாக வைத்துள்ளது குறித்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தி பதிவிட்டுள்ள அவர், தனது பல்லவியிலிருந்து எத்தனையோ தலைப்புகள் உருவாகி இருக்கின்றன எனவும், தனது வார்த்தைகள் படத்தின் பெயரானதற்கு இதுவரை என்றுமே கேள்வி கேட்டதில்லை எனவும் வைரமுத்து குறிப்பிட்டுள்ளார். தனது தலைப்பை பயன்படுத்துவதற்கு கூட இதுவரை யாரும் தன்னிடம் ஒரு மரியாதைக்கு கூட கேட்டதில்லை என வைரமுத்து ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார். செல்வம் பொது உடைமையாகாத சமூகத்தில் அறிவாவது பொது உடைமை ஆகிறது என்பதில் மகிழ்கிறேன் என வைரமுத்து குறிப்பிட்டுள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பிரகாரத்தில் அசைவ உணவு சாப்பிட்டவரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள ராஜகோபுரம் உட்புறத்தில் 5ஆம் பிரகாரத்தில் இருவர் கோவில்களுக்குள் முட்டை பிரியாணி உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். இது தொடர்பாக போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கோவில் ஊழியர்கள் போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்கும்போது அசைவ உணவை எப்படி உள்ளே கொண்டு செல்லப்பட்டது என்ற கேள்வி பக்தர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்துக்கு அரிவாளுடன் மனு அளிக்க வந்த முதியவரால் பரபரப்பு ஏற்பட்டது. MP வலசை கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்துக்கருப்பன். இவரை அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளிக்க ஆட்சியர் அலுவலகத்திற்கு அரிவாளுடன் வந்த முத்துக்கருப்பனை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடுத்து நிறுத்தினர். மேலும் முகத்தில் காயங்களுடன் முதியவர் வந்ததால் போலீசார் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். தேனி அருகே சாலையில் குறுக்கே வந்த நாய் மீது மோதாமல் இருக்க திருப்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த மினி வேன் தடுப்பு கம்பிகள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. பெரியகுளம் பகுதியை சேர்ந்த கண்ணன் திருநெல்வேலியிலிருந்து குடும்பத்தாரோடு அதிகாலை வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது ஆண்டிப்பட்டி தேனி சாலையில் சென்று கொண்டிருந்த போது குறுக்கே வந்த நாய் மீது மோதாமல் திருப்பிய போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி வேன் சாலையோரம் இருந்த டீக்கடை வளாகத்திற்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் காயமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே கோவில் திருவிழாவில் பட்டியலின மக்களை அனுமதிக்க வலியுறுத்தி கோயில் முன்பு 100க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திட்டாணிமுட்டம் பகுதியில் கூத்தையனார் கோவில் அமைந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக வைகாசி மாதம் நடைபெறும் கோவில் திருவிழாவில் பட்டியலின மக்கள் பங்கேற்க அனுமதி மறுக்கப்பட்டு வந்தது. இதுகுறித்து கிராம மக்கள் காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது.
ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் செயல் அலுவலரை கண்டித்து கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கடந்த மாதம் கல் மண்டபம் மற்றும் சக்கரா தாழ்வார் கோவிலை சுற்றியுள்ள வாகன நிறுத்தும் இடங்கள் மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் தனியாருக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்த நிலையில் கருங்கச்சைக்காரன் கோவில் திருவிழா கொண்டாடுவதற்கு வந்த மக்கள் மண்டபத்தை சுற்றி கொட்டகை அமைக்க கோயில் நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்தது. இதனால் செயல் அலுவலரை கண்டித்து கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.